சுகஸ்வரூபம்னா என்ன? சந்தோஷமா இருக்கிறது தான் ஆனந்தம். பொருளால் வரும் சந்தோஷமா, வெற்றியால் வரும் சந்தோஷமா, சூழ்நிலைகளால் வரும் சந்தோஷமா, அல்லது இது கிடைத்தது என்பதால் வரும் சந்தோஷமா? அப்படி ஒரு சந்தோஷம் என்பது இருக்குமேயானால் துக்கம் என்கின்ற ஒரு எதிர்ப்பதமும் பின்னாடியே வரும். ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு தோல்வி, ஒரு தோல்விக்கு பின்னால் ஒரு வெற்றி, இவை இரண்டுமே இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு போட்டியிலே நான் வெற்றி பெறும் பொழுது இன்னொருவன் தோற்று போகிறான். இன்னொருவனின் தோல்வி என் வெற்றியாக மாறுகிறது. இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பல பேருடைய பணம் அவங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஊர்லயே பெரிய பணக்காரன், எல்லாருடைய பணமும் அவங்க இருக்குங்க. பலருடைய இழப்பு அவனுக்கு லாபம். இது ரிலேட்டிவ் ஹாப்பினஸ். நாம் சார்ந்திருக்கின்ற சுகங்கள் நிலையற்றது, அது பூரணமான ஆனந்தத்தை தராது.